ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரீகேப் பாருங்கள். அப்புறமே எது போட்டிருக்கிறேன், எல்லாம் எவ்வளோ அளவு எல்லாமே சொல்கிறேன். வெண்டைக்காய் இப்படி கட் பண்ணால் போதும். ஒரு வெண்டைக்காயை கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணால் போதும். வச்சு இதில் தேங்காய், கசகசா, தக்காளி, ஒரு வெங்காயம், இவ்வளோ தான். 1/4 மூடி தேங்காய்னா இவ்வளோ, கசகசா இவ்வளோ, பூண்டு ஒரு 4-5 பல், அப்புறமே மிளகு இவ்வளோ கொஞ்சோண்டு, சீரகம் இவ்வளோ, தனியா இவ்வளோ. தனியா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். போட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குவேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே புளியை எண்ணெய் கடாயை வச்சுட்டு வெங்காயம், வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு இதை போட போகிறேன். கடுகு இவ்வளோ, உளுந்து, வெந்தயம் இவ்வளோ. எப்பயுமே நான் சீரகம் போடாமல் தாளிக்க மாட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வெண்டைக்காய் எடுத்து இந்த வெங்காயத்துலேயே போட்டு நல்லா வணக்கணும். அப்போ தான் பிசுன்னு இல்லை வளவளான்னு இருக்கும் இல்லைங்களா. இந்த வெண்டைக்காய் மட்டும் கழுவிட்டு தான் கட் பண்ணணும். மற்ற காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவலாம். இது மட்டும் கழுவிட்டு தான் கட் பண்ணணும். வெண்டைக்காய்க்கு அது மாதிரி ஒரு இது இருக்குது. மிளகாத்தூள் போட்டு வரான்னு இருக்கிறதுக்கு எண்ணெயில் நல்லா வணக்கிட்டோன்னா அது பிசு இருக்காதுங்கிறதுக்காக இது பண்ணிட்டுருக்கிறேன். மச்சான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இது ஒன்றும் பெரிய கம்ப சூஸ்திரம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்கோங்க சரியா. நல்லா வணக்கிட்டேன். உப்பும் போட்டாச்சு. புளி மட்டும் மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சரிங்களா. மஞ்சத்தூள் கலருக்காக கூட போடுறதில்ல, அதுக்கு ஒரு கிருமி நாசினி, அதுக்காக போடுறோம். பாருங்கள், மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. வெண்டைக்காய் வெந்துடுச்சு, அதனால் மாங்காயை போடுறேன். மாங்காயை போட்டுட்டு அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் புளி ஊற்றுறேன். புளி கரைச்சி வச்சுட்டேன். மாங்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ புளி ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு குழம்பு கொதித்து நல்லா சுப்புன்னு இருக்குது. இப்போது வெல்லம் கொஞ்சம் போடுவேன் கடைசியாக. அவ்வளோதான். இந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்கில் அப்படியே வெள்ளம்லாம் கரைஞ்சோடனே ஆஃப் பண்ணிடணும். அப்படியே அந்த கடாயிலே அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுருக்கிறேன். எப்பயுமே முடிக்கிறப்ப பெருசாக வச்சுட்டு ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடணும். காலிஃப்ளவர் சில்லி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டு, பட்டை லவங்க பவுடர் போட்டு, எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பொழிஞ்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா உப்பு போடக்கூடாது, அதுலேயே இருக்கும், போட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கிறேன். இது ஏர் ஃப்ரையரில் போடுவேன்.